இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதே மாதிரி ஆடணும். வா. இப்படி இல்ல, நல்லா கவனி. நான் ஆடினத பார்த்தல, மைண்ட்ல நல்லா ஏத்திக்கோ. அதுக்கப்புறம் சரியா ஆடணும். இங்க பாரு, நான் ஒருத்தி மட்டும் ஜெயிச்சா பத்தாது, நீங்களும் ஜெயிக்கணும். அப்பதான் நம்ம ஸ்கூல் ஜெயிச்ச மாதிரி இருக்கும். நீங்க 2 பேரும் தோத்து நான் மட்டும் ஜெயிச்சா அதுல அர்த்தமே கிடையாது. புரியுதா? சரிங்க மிஸ். இப்ப நான் ஆடுறேன், இதே மாதிரி ஆடு. அறிவில்ல, ஒரு தடவை சொன்னதும் மீனா எப்படி ஆடினான்னு பார்த்தல்ல. உன்னை விட சின்ன பொண்ணு அவ. இந்த சின்ன ஸ்டெப் உன்னால போட முடியாது. பப்பிமா சின்ன பொண்ணு தானே, அவகிட்ட போய் கோவப்பட்டு கத்துனா பயத்துல ஆட மாட்டால. எனக்கே புத்திமதி சொல்ல வந்துட்டியா? மயிலே மயிலே இறகு போடுனா போடாது. கொஞ்சம் குரலை ஒசத்தி பேசினாதான் பயப்படுவாங்க. பயத்திலேயாவது கொஞ்சம் சின்சியரா ஆடுவாங்க. நீ இனிமே இந்த விஷயத்துல தலையிடாத, போ. ஏமா, என்னாச்சு? ஏன் ஆட மாட்டேங்கிற? மிஸ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மிஸ். ஸ்டெப் எல்லாம் மறந்து போகுது மிஸ். நல்லா அழ மட்டும் கத்து வச்சுக்கோ. மீனாவ பாரு, அவகிட்ட இருந்து கொஞ்சம் கத்துக்கோ. உங்களை வச்சு நான் எப்படி ஜெயிக்க போறேன்னு எனக்கு தெரியலையே. பாரு, கடைசியே இப்ப நான் ஒரே ஒரு தடவை தான் உனக்கு ஆடி காட்டுவேன். அதே மாதிரி ஆடணும், சரியா? சீனு, சீனு, சீக்கிரம் வாப்பா. அம்மா கூப்பிடுறாங்க, வா என்னன்னு பார்க்கலாம். வாடா. என்னம்மா? டேய் மவனே, நீ மாலை போட்டுக்க மாட்டேன்னு எங்களுக்கு டிமிக்கி கொடுத்தல. இப்ப பாரு, உங்க அம்மா பூசாரிவே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா. ஐயோ, மாலையெல்லாம் எனக்கு வேணாம். மாலையெல்லாம் நான் போட்டுக்க மாட்டேன். அதான் இத்தனை பேர் மாலை போட்டிருக்கீங்களே, என்ன ஆள விடுங்க. டேய், நாங்க எல்லாரும் மாலை போட்டிருக்கோம்ல, நீ மட்டும் மாலை போடலன்னா எப்படிரா? போட்டுக்கோடா. சூப்பர் சித்தப்பா. இப்ப நல்லா சிக்கினியா? இப்ப என்ன பண்ணுவ? மாமா விட்டுறாதீங்க. இவனை புடிச்சு இழுத்து எப்படியாவது மாலையை போட்டுருங்க. ஏய் மாயா. ஆமாமா. சீனு, இனி உனக்கு காலத்துக்கும் சந்நியாசம்தான். பாட்டி, வேற வழியே இல்லப்பா. மாலை போட்டுக்க. என்ன பண்றது? மாப்ள, இவன் உன் ஃப்ரெண்டு தானே. இவன் இப்படி சொன்னாலாம் கேட்க மாட்டான். இவனை நாம புடிச்சு மாலைய போட வைப்போம். என்ன சரிதானே? ஆமா ஆமா, கரெக்ட் தான். டேய் சீனு, உட்கார்றா.
அரோகரா அரோகரா. பொண்டாட்டிய கொஞ்சி கொலாவறியா? இனி எப்படி கொஞ்சறன்னு நானும் பாக்குறேன். இந்தடா அத்தை, என்னது இது? அருகம்புல் ஜூஸ். அருகம்புல் ஜூஸா? இது எதுக்கு எனக்கு கொடுக்குறீங்க? உங்க கையால சூடா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்க அத்தை. ஆம். டேய், மாலை போட்டிருக்கும் போது காஃபி எல்லாம் குடிக்க கூடாது. முதல்ல இத குடி, உடம்புக்கு சுறுசுறுப்பா இருக்கும். குடிடா. அத்தை வேணாம் அத்தை. பாரு, உங்க மாமாவே குடிக்கிறாரு, உனக்கு என்ன? குடி. இந்தா. குடி. குடிச்சிரு. ம், உடம்புக்கு நல்லதுடா. குடி. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வரப்போற அடியார்கள் யார் வீட்டுக்கும் அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாங்க. ஏழை பணக்காரன்னு தராதரம் பார்த்துலாம் போக மாட்டாங்க. அவங்கெல்லாம் உண்மையான மனசோட அன்போட யார் கூப்பிடுறாங்களோ அவங்க வீட்டுக்கு தான் போவாங்க. நான் அவங்கள நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டதும் உடனே வரேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க பாதம் நம்ம வீட்டுல பட்டுச்சுன்னா அது நம்ம குடும்பத்துக்கு பெரிய பாக்கியம். அந்த அளவுக்கு புனிதமான அந்த அடியார்களை நாம நல்லபடியா வரவேற்று அவங்க பண்ற பூஜையில நாமளும் கலந்துக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சுவையான விருந்து படைச்சு அவங்க மனச குளிர வச்சு நாம அனுப்பணும். அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து தான் செய்யணும். ரொம்ப கவனத்தோட இருக்கணும். அதனால சமையல் செய்யும் போது ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும். ஒவ்வொரு பதார்த்தத்தையும் பார்த்து தான் செய்யணும். அவங்க மனசு கோணாம நடந்துக்கணும். நம்ம வீட்டு விருந்து சாப்பிட்டு அவங்க மனசு குளிர்ந்து போகணும். முருகன் அடியார்கள்லாம் இப்ப வீட்டுக்கு வராங்களாம். வீட்ல தடபுடலா விருந்து சமைச்சிட்டு இருக்காங்க. இது போதுமே. சரி, நான் ஒரு ஐடியா சொல்றேன்.